வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தென்கட்சி குவ சுவாமிநாதன் அவர்களின் தேவை புத்திசாலிகள். நள்ளிரவு நேரம். காட்டின் நடுவே ஒருவன் நடந்து போய்க் கொண்டிருந்தான். எதிரே 2 பேர் திடீரென்று வந்து நின்றார்கள். அவனை வழிமறித்தார்கள். என்ன வச்சிருக்க, எடு மரியாதையா என்று மிரட்டினார்கள். முடியாது என்றான். முரடர்கள் இருவரும் அவனை பிடித்து கீழே தள்ளி சண்டை போட ஆரம்பித்தார்கள். அவனும் இவர்களை எதிர்த்து கடுமையாக சண்டை போட்டான். கட்டி புரண்டார்கள். கடைசியில் அவன் சட்டை பையில் இருந்த பணப்பையை பறிமுதல் செய்தார்கள். உள்ளே எவ்வளவு பணம் இருக்கிறது என்று ஒருவன் ஆராய்ந்தான். எடுத்து எண்ணி பார்த்தான். 30 ரூபாய் இருந்தது. அடப்பாவி, இவ்வளவுதானா? இந்த 30 ரூபாயை காப்பாத்துறதுக்காகவா இவ்வளவு கடுமையாக எங்களோட சண்டை போட்ட? ஒருவேளை 100 ரூபாய் உங்ககிட்ட இருந்திருந்தா எங்க 2 பேரையும் கைய கால முறிச்சிருப்ப போல இருக்கு என்றார்கள் அந்த கொள்ளையர்கள். கீழே கிடந்த அவன் மெல்ல எழுந்து நின்றான். தன் உடம்பில் ஒட்டி இருந்த மண்ணையெல்லாம் தட்டி விட்டான். பிறகு சொன்னான், நான் ஒன்றும் அந்த வெறும் 30 ரூபாய்க்காக உங்க கூட சண்டை போடல. பின்ன ஏற்கனவே என் இடுப்புல பத்திரமா கட்டி வச்சிருக்கேனே 500 ரூபாய், அதை காப்பாத்துறதுக்காகத்தான் அவ்வளவு கடுமையா சண்டை போட்டேன். இதற்கு பிறகு அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவுதான் விஞ்ஞானம் படித்தாலும் புத்திசாலித்தனத்துடன் நடக்காவிட்டால் மூடர்களே ஆவார்கள். மூடனிடம் மௌனமாக இரு என்பதை விட உயர்ந்த உபதேசம் வேறொன்றும் இல்லை. அதன் தன்மையை அறிந்துவிட்டால் அவன் மூடனாக இருக்க மாட்டான். பொய் சொல்வது என்பது வேறு, உண்மையை மறைப்பது என்பது வேறு. ஒரு நன்மை நடக்கப் போகிறது என்றால் அதற்காக ஒரு பொய் சொல்வதில் ஒன்றும் தவறில்லை என்பது பெரியவர்கள் அறிவுரை. ஒரு கெடுதல் நடக்கப் போகிறது என்றால் அதை தவிர்ப்பதற்காக ஒரு உண்மையை கூட மறைக்கலாம். அதிலும் தவறு ஒன்றும் இல்லை. நாம் பேசுவது பொய்யா மெய்யா என்பதை விட நம்முடைய பேச்சினால் விளைய போவது நன்மையா தீமையா என்பதுதான் முக்கியம். உண்மையை பேச வேண்டுமென்று நினைக்கிறவன் அறிவாளி. உண்மையை எப்போது எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறவன் புத்திசாலி. இன்றைக்கு உலகத்தில் அறிவாளிகளை விட புத்திசாலிகளே அதிகம் தேவைப்படுகிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.